ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து மீண்டும் ஒரு புதிய வகையான வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 642 வேகன்சி வந்திருக்கு. எம்டிஎஸ் உட்பட பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், 10th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே ஜாப் இருக்குதுங்க. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் தான் இது. இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஐசிஎஃப் இருக்குது, ரிட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா DFCCIL அப்படின்னு சொல்லக்கூடிய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இப்போ ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ட்ரெயின் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது. ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வேவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். இந்த DFCCL என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இந்தியா முழுவதும் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய ட்ரெயின் தான் இப்போ நிறையவே இருக்குதுங்க. அப்போ மின்சாரம் மூலம் ட்ரெயின் இயங்கணும் அப்படின்னா அதற்கான அந்த இபி கனெக்ஷன் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க், அதை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த DFCCIL. ஸோ தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேரியஸ் கேட்டகரியில் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 642 வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு சென்னையில் இருக்கும். என்ன மாதிரியான ஜாப்ல ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் கேட்குறாங்க அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ் அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த எம்டிஎஸ்ல தான் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 464 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்குறாங்க. அன்ரிசர்வ்ல ஒரு வேகன்சி, ஓபிசியில் 2, மொத்தமாக 3 வேகன்சி இருக்குதுங்க. இந்த ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டகரியில் வர்றதுனால இந்த ஜாபுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் வரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. சிவிலில் கேட்குறாங்க ஒரு 36 வேகன்சி. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலில் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு 64 வேகன்சி அண்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் ஒரு 75 வேகன்சி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. அண்ட் தென் ஃபைனலாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு 464 வேகன்சி இருக்குது. இந்த எம்டிஎஸ் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க ஆர் ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தற்பொழுது ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷனை வச்சு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த ஜாபுக்கான ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷன் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ 2025 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் நம்ம ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ல சிவில் கேட்டகரி வேலை வாய்ப்பு இருக்குதா, ஸோ அந்த ஜாபுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி முடித்தவங்க ஆல்சோ எலிஜிபிள். அண்ட் தென் சிவில்லே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் படித்தவங்களும், அதே மாதிரி சிவிலில் வாட்டர் ரிசோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிவிலில் வேரியஸ் சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ல எலக்ட்ரிக்கல் ஜாப், இந்த ஜாபுக்கும் 3 years டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க ஆர் எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, பவர் சப்ளை இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் படித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் எலிஜிபிள், அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எலிஜிபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ல சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அந்த ஜாபுக்கும் டிப்ளமோ இன் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு 10th வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆனால் குறைந்தது நீங்கள் 10th படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி மினிமம் 1 year டூரேஷனில் நீங்கள் அப்பரண்டிஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ரயில்வேல ஒரு அப்பரண்டிஷிப் வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணி போங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த எம்டிஎஸ் வேலைகளுக்கும் 10th அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் 1 year டூரேஷனில் அப்பரண்டிஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஐடிஐ படித்தவங்க ஆல்சோ எலிஜிபிள். ஸோ நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் அப்ரண்டிஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஐடிஐ ஃப்ரெஷர் எலிஜிபிள். 10th படிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க 1 year டூரேஷனில் அப்ரண்டிஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஐடிஐ படித்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் ஐடிஐயில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 18 to 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எம்டிஎஸ் ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குதுங்க.
அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஃபீஸை பொறுத்தளவு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 900 உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். எம்டிஎஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். அதுலேயுமே எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, தற்பொழுது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்திருக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸில் இருக்கக்கூடிய ஜாபை பேஸ் பண்ணி ஓல்டு நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த ஜாபுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிஃபிகேஷனை 1 செகண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் இருக்கும். அண்ட் தென் அப்கமிங்கில் ரயில்வேலேருந்து குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயுமே கிட்டத்தட்ட 32,000 வேகன்சி இருக்குது. குறைந்தபட்ச கல்வித் தகுதியோ 10ஆம் வகுப்பு தான். ஸோ ரயில்வே வேலைவாய்ப்பு நிறையவே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.